ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பிஞ்சு பிளாக்கா சுளையை வச்சு நான் ஒரு பொரியல் செய்யப்போம். எப்படின்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அரை தேக்கரண்டி சின்ன சீரகம், அரை தேக்கரண்டி மிளகு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு, மல்லி அரை தேக்கரண்டி அளவு. இப்போ இதுக்கு இவ்வளவு தான். மல்லி அரை தேக்கரண்டி, 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், ஒரு காஞ்ச மிளகாய், அரை தேக்கரண்டி மிளகு, அரை தேக்கரண்டி சின்ன சீரகம். இதெல்லாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் எடுக்கிற மாதிரி தேங்காய் பூ இந்த மாதிரி எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 2 சுற்றிட்டு வந்தால் எல்லாம் அரைப்பட்டு தேங்காவோட மிக்ஸ் ஆகிரும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த பிளாக்கா சுளை நான் இதில் சீட்ஸ் சேர்க்கலை, பிளாக் கொட்டையெல்லாம் சேர்க்கலை, பிளாக்கா சுளையை மட்டும்தான் நான் அரிஞ்சு எடுத்துக்கிறேன். இது பழம் இல்லை, பழுத்த பலாப்பழம் இல்லை, அரைக்காய் பழுக்கிற பருவத்தில் இருக்கிறது. இதை சின்ன சின்னதாக அரிஞ்சிடும், இனிப்பாகவும் இருக்கக்கூடாது காய். இப்போ ஒரு மண் சட்டியில் நான் ஒரு 1.5 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு அது தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பாதி வெங்காயத்தை கட்டமாக வெட்டி அதில் சேர்க்குறேன். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த பிளாக்கா சுளையெல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் உப்பும் மஞ்சளும், இதை தவிர நான் இதுக்கு ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூள் ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு காரம் கூடண்டா நீங்கள் அதில் ஒரு பச்சை மிளகாய் குறைக்கலாம், மிளகையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இதில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சூட்டில், மண் சட்டி சூட்டில் உடனே வெந்துடும். இது ரொம்ப நேரம் போகாது, இது உடனே வெந்துடும். அடி பிடிக்காமல் நாங்கள் ஒரு அகப்பா காம்பை வச்சு நல்லா கிளறி கிண்டி கொண்டு இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நான் இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பூவெல்லாம் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த பிளாக்கா சுளை உடனே வெந்துடும். இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இது உடனே வெந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு தான் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நான், ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப இல்லை, சேர்த்து அதையும் நல்லா கிளறி தண்ணியெல்லாம் நல்லா பத்திரம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் அடுப்பில் வச்சுருப்பேன். இந்த அடுப்பு இந்த சட்டி சூட்லேயே இது அரைவாசி வெந்துடும். இப்போ இதுக்கு நெருப்பு கூட்டி போடக்கூடாது, நெருப்பை நாங்கள் குறைச்சி தான் போடணும். பாருங்கள், இந்த ரெசிபி இந்த மாதிரி வந்துட்டு இது சைட் டிஷ்ஷாக ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடலாம். இதை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.